இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி இணையதளம் மற்றும் எஃப்எம் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே, ஸோ இந்த டைமில் கூட உங்கள் பிஸி ஷெட்யூலெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காக வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த எங்கள் மேரேஜ் டைம்லேயே உங்களை நேராக அழைச்சிருக்கணும், பட் எங்களால் தவிர்க்க முடியாத காரணத்தினால என்ன சடன் பிளான், ஸோ கொஞ்சம் பிஸி ஷெட்யூல், எங்களுக்கு கொஞ்சம் டைட் ஷெட்யூல் சொன்னால எங்களால் நேராக வந்து அழைக்க முடியல. ஸோ இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் மூலியமாக வந்து மக்களையும் நேயர்களையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட நல்ல அனுபவங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறோம். இவங்க என்னுடைய மனைவி லலிதா, இவங்களும் டான்ஸ் மாஸ்டர் தான். இவங்க இப்போ பேசுவாங்க. அப்படியே பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், அப்புறம் எங்களோட திரை உலகத்தின் ஒரு முக்கிய பங்கான எங்களோட சகோதரர்களுக்கும் எங்களுடைய மாலை வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருமணத்தை முன்னேற்றம் உங்களை நாங்கள் சந்திக்க முடியல. ஏன்னா எங்களுக்கு சடனாக திடீர்னு வெட்டிங் இந்த டேட்குள்ளே வச்சே ஆகணுன்ற போது எங்களோட ஷூட்டிங் இருந்த டென்ஷன்ஸில் எங்களால் வந்து கரெக்டாக எங்களால் உங்களோட சந்தித்து சொல்லி கரெக்டாக பண்ண முடியாததுக்கு நாங்கள் ரொம்ப மனம் வருத்தப்பட்டோம். அதனால் சரி, எப்படியாச்சும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் சந்தித்து கண்டிப்பாக உங்களோட நாங்கள் எங்களுடைய சில சந்தோஷமான விஷயங்களையும் எங்களோட திருமண சந்தோஷங்களையும் நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ அதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி எங்களோட ஐஓ டான்ஸ் ஸ்டுடியோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னாலையும் மற்றபடி பெரியவங்களோட ஆசீர்வாதத்துலையும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கமல் சார் வந்து இனாகிரேட் பண்ணாங்க. மற்றபடி எல்லா பெரியவங்களும் வந்திருந்தாங்க. சூர்யா சார்லேருந்து ரவிக்குமார் சார்லேருந்து உதயநிதி சார்லேருந்து ஆதி சார்லேருந்து பிரபுதேவ மாஸ்டர், சுந்தரம் மாஸ்டர், மோகன் சாரோடைய ஃபேமிலி, எடிட்டர் மோகன் சாரோட ஃபேமிலி, அப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் இலியானா வந்திருந்தாங்க, எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். எங்கள் வெட்டிங்க்கு வர முடியலன்னு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியாக இனாகிரேட் பண்ணப்பட்ட எங்களோட ஐபோ டான்ஸ் ஸ்டுடியோ இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் இந்த அளவுக்கு வந்து இன்னி 3ஆம் ஆண்டு நாங்கள் வர மார்ச் கால் எடுத்து வைக்க போகிறோன்ற ஒரு சந்தோஷம், எங்களோட திருமண சந்தோஷம், அப்புறம் 3ஆம் ஆண்டு சந்தோஷம். வர 2013 மார்ச் மாதம் 3ஆம் மாதம் 3ஆம் ஆண்டு நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம். ஸோ அதில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இப்படி 3 வருடங்களாக வளர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் புதுசாக இன்னும் அடுத்த லெவல் எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதுக்காக ஐபோ ஈவெண்ட்ஸ் மீடியா .co அப்படின்னு ஈவெண்ட் சம்மந்தமான நம்ம திரையுலகத்தில் சம்மந்தமான எல்லா நிகழ்ச்சிகளையும் இன்னும் முக்கியமான அது என்னென்ன நிறைய பிளான் போயிட்டுருக்கு, அதை ஒரு பெரிய ஒரு அறிவிப்போட கூடிய சீக்கிரம் உங்களுக்கு திரும்ப சந்திப்போம். நாங்கள் மார்ச்சில் அதை பண்ணலான் இருக்கோம். ஒரு பெரிய விழாவை எடுத்து அது ஒரு நல்ல முறையில் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எப்பயுமே எங்களுக்கு தேவை. இது வந்து கண்டிப்பாக எங்களை மாதிரி இருக்க எல்லா திரையுலகருக்கும் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு எப்பயுமே நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். திருமணத்துக்கு நிறைய பேரை வந்து அழைக்க முடியல, மெயினாக எங்களால் டைம் இல்லாததுனால, பத்திரிக்கை தாமதமானால. உங்களுக்கே தெரியும் அந்த டைமில் தீபாவளி டைமில் ரொம்ப வந்து மழை, ரெயின் டைமு. ஸோ பத்திரிக்கை பாம்பேல ஆர்டர் கொடுத்ததுனால அங்கேருந்து டெலிவரி வராதனால, ஸோ இப்படி நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. அது உங்களுக்கே தெரியும், ஒரு பயங்கர பிஸியாக ஓடிட்டே இருப்பார் ஷூட்டிங்கில். இவரை பிடிச்சி இவரை ஒரு விஷயத்துக்கு ஓகே வாங்குறதுக்கு நாங்கள் துரத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் வந்து எல்லாமே ரொம்ப ஷார்ட் பீரியட் நடந்தது. ஸோ அதே மாதிரி கல்யாணத்தில் நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுக்க முடியாதவங்களுக்கும் சில பேர் நாங்கள் வாயிலேயே ஃபோன் பண்ணி சொன்னதுக்காகவும் நேரில் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நாங்கள் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். அதே மாதிரி வந்திருந்த அனைவர்களுக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இன்வைட் பண்ண அனைவர்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். மேற்கொண்டு கேள்விகள் கேட்டால் ஐபிஓ அது ஆக்சுவலாக அது ஒரு ஃபார்ம். ஐபோன்றது ஒரு டான்ஸ் ஃபார்ம். இப்போ சால்சா சொல்கிறோம், ஹிப்ஹாப் சொல்கிறோம், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு பேர் தானே. அந்த மாதிரி வந்து ஐபோன்றது ஒரு டான்ஸ் ஃபார்மோட பேர் தான். ஆக்சுவலாக அது வந்து ஒரு ட்ரைபல் டான்ஸ் தான். பட் நாங்கள் வந்து ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லும் போது நிறைய பேர்ஸ் இருக்கு இல்லையா, பேர் வைக்கும் போது ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கலான்றது ஒரு டான்ஸ் சம்பந்தமான பேர் வைக்கும் போது சரி ஒரு அதுக்கு பேர் சும்மா ஏதோ ஒரு அது நிறைய பேர் இருப்பாங்க ட்விஸ்ட்டு அப்படி அந்த பேஸ் பண்ணி சொல்லுவாங்க, மூமெண்ட் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம ஒரு டான்ஸ் ஃபார்மோட பேரை வைக்கலாமேன்னு யோசிக்கும் போது சவுண்டிங் நல்லா இருந்தது ஐபோன்னு. ஸோ அதனால ஐபோ டான்ஸ் ஸ்டுடியோன்னு அதுக்கு பேர் வச்சு. ஐபோன்றது ஒரு ஆதியிலிருந்து வந்த டான்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா ட்ரைபல் ரொம்ப 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 பழங்காலத்துல ஆரம்ப காலத்துல ஆரம்பிச்ச டான்ஸ். ஆமா, அதுக்கு முன்னாடி
பழங்குடிகளுடைய ஒரு ஆரம்ப காலத்து டான்ஸாக இருந்தது. சவுத் ஆப்பிரிக்கா சைடில் இருக்கிற ஒரு டான்ஸினுடைய பேர். அந்த தீம் வந்து சரி ஆரம்பம் முதலாக அந்த டான்ஸில் இருந்ததுனால அந்த டான்ஸினுடைய பேரே நம்மளோட தொடக்கமாக இருக்கட்டும்னு சொல்லி அதுக்கு நாங்கள் ஆமாம் ஆமாம் ரொம்ப ரொம்ப ஜங்லி சொல்லுவாங்க. சாங் எடுக்கிறப்போ நிறைய டைரக்டர்ஸ்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கிறது இல்லையா, அது உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும் மைனஸ்? அப்படி கிடையாது, அதாவது டிபெண்ட்ஸ் தான். எல்லா சாங்கும் வந்து டைரக்டர் வந்து இல்லாம இருக்க மாட்டாங்க. ஒரு சில சாங் வந்து அவங்களுக்கு தெரியும். சில டைரக்டர்ஸ் வந்து இருக்கு சில சாங், இந்த சாங் வந்து இப்போ நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா, சில நம்பிக்கையில வந்து நம்மளை வந்து நம்பி இது இப்போ செட் சாங் அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு கான்செப்ட் அதில் கதை சொல்லணுன்ற விஷயம் இருக்காது. ஸோ அப்புறம் நம்பி கொடுத்துருப்போம். மற்றபடி ஒரு கதை சொல்லணுன்றப்போ மேக்ஸிமம் எல்லா டேரக்டர்ஸும் எங்களுக்கு கூட இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும், ஸோ இந்த கேரக்டர் இந்த கதை இங்கே சிச்சுவேஷன் இப்படி போகுதுன்னு சொல்லும் போது அவங்க கூட இருப்பாங்க, மேக்ஸிமம் இருக்காங்க. இந்த செட் சாங்லாம் வரும்போது நம்ம கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும். ஓகேங்களா, ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க எங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு அசிஸ்டண்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, எங்களுக்குள்ள எந்த விதமான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல ஆக்சுவலா அப்படி கிடையாது. நாங்க 2 பேரும் வந்து பிகினிங்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்க ஒரு 4-5 பேர் இருக்கோம். நாங்க 2 பேர் மட்டும் கிடையாது, ஒரு 4-5 பேர் இருக்கோம். நாங்க 4-5 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. அந்த டைம்ல என்னவோ தெரியல, எங்க எப்பவுமே நாங்க 2 பேரும் அசிஸ்டன்ஸா பண்ணுவோம். மெயின் என்ன, 2 பேரும் அசிஸ்டன்ஸா பண்றதை பார்த்து எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஜென்ரல் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, டான்சர்ஸ் மெயின் எங்க கூட அப்படிதான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு பெஸ்ட் கப்பல் அப்படிலாம் சொல்லி ஒரு கட்டத்துல அதை வந்து லவ்னே முடிவு பண்ணிட்டாங்க. லவ் பண்ணி முடிவு நாங்க இல்லன்னு சொல்லிட்டே அப்புறம் 2.5 வருஷம் அப்படிதான் இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னா எங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து எனக்கு தெரியும் நீங்க லவ் பண்ணலன்னு, பட் இருந்தாலும் ஏன் நீங்க லவ் பண்ணக்கூடாது, உங்களோட பெஸ்ட் ஏன்னா உங்களை ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபியூச்சர்ல அப்படியே காலம் அப்படியே போய் இது ஒரு சினிமா கதை மாதிரி தான் இருக்கும். எங்களோட ஸ்டோரி கேட்டீங்கன்னா அதை விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதான் காப்பிரைட்ஸ் எங்களுக்கு தான் அப்படின்னு. ஸோ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேச பேச நீங்க இல்லன்னு சொல்லி எவ்வளவு காலம் தான் தள்ளி சொல்லிட்டே இருப்பீங்க, ஏன் நீங்களே வந்து லைஃப் டுகெதரா கிடையாது. நீங்க சொல்லுங்க இல்லன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது. இல்லன்னு சொல்லி நாங்க ஆமான்லாம் ஒத்துக்கல. எல்லாரும் சொன்னாங்க ஏன், அப்ப நாங்க 2 பேர் பேசிக்கும் போது கூட நாங்க சொன்னோம், நம்ம மத்தவங்கள மாதிரி நம்ம வந்து ஒரு லவர்ஸ்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்மளுடைய ஃபேமிலியில அக்செப்ட் வாங்குற வரைக்கும் நம்ம இதை சைலண்டா நம்ம நண்பர்களாவே இருக்கிற மாதிரி நம்ம இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி எங்களோட ப்ரொஃபஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம். அதுல ரொம்ப ஜெயிக்கணும், அச்சீவ் பண்ணுன்ற ஓடிக்கிட்டே இருக்கோம். இன்னும் கூட நிறைய இருக்கு லைஃப்ல. ஸோ பெரியவங்களுடைய சம்மதத்தோட ஆசீர்வாதத்தோட தான் செய்யணுன்றதுல ரொம்ப 2 பேரும் தெளிவாகவே முடிவெடுத்தோம். அப்போ ரொம்ப சின்ன வயசு தான் அப்போ எங்களுக்கு. ஸோ அதனால இது கரெக்டான டைம் இல்லைன்றதுனால மேபி என்ன தெரியல, அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பழகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் இது வரைக்கும் வந்து எல்லாரும் நம்ம போகிற மாதிரி பீச்சோ பார்க்கோ இந்த மாதிரிலாம் எங்கேயுமே நாங்கள் போனது கிடையாது. இதுதான் எங்கள் வாழ்க்கையிலேயே நாங்கள் முதல்ல திருமணம் முடிஞ்சு துப்பாக்கின்ற ஒரு படத்தை ஒன்னா தனியாக பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து சினிமாக்கு போனதே கிடையாது, பீச்சுக்கு போன கிடையாதுன்னா ஃபேமிலியோட போவோம், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுவும் தனியா இப்ப கூட நாங்க கல்யாணம் ஆகி கூட வந்து நாங்க நீங்க 2 பேரும் சினிமாக்கெல்லாம் போகணுமே அப்படின்னாங்க. வீட்டுல எல்லாம் கூட சொன்னாங்க கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க சினிமாக்கு போங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஐயோ தனியா எப்படி நாங்க போறது நாங்க 2 பேரும் கேட்டோம். ஐயோ இனிமேல் நீங்க தனியா தான் போகணும் அப்படின்னாங்க. ஸோ அப்ப கூட நாங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்டோம், யாராச்சும் கூட வாங்கப்பா தனியா நாங்க எப்படி போறது, ஐயோ நாங்களாம் இனிமேட்டு வரக்கூடாது நீங்க தனியா தான் போகணும் அப்படின்னாங்க. ஸோ இப்படி நாங்க இத்தனை வருஷமா எங்களுக்கே அசிங்கம் தான், ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து நாங்க இப்படி இருந்திருக்கோம் அப்படின்னா மேபி எங்களுடைய அந்த ஒர்க் மேல இருக்கிற அந்த ஒரு ஆர்வம், எங்களுடைய கலை மேல இருக்கிற ஒரு ஆர்வம்னால எங்களோட அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாங்க நிறைய மிஸ் பண்ணிருக்கோம். மிஸ்ன்னு கிடையாது, மேபி அந்த மிஸ் பண்ணனால தான் இன்னைக்கு ஒரு இடத்துல நம்ம மேபி அது கரெக்டா போயிருக்குன்னு சொல்லலாம்.